த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி அப்படிங்கிற ஒரு புக் இல்லை. நம்ம பிரெயின் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி எல்லாம் யோசிக்கும்னா ஒரு 100 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 3 பாயிண்ட் ப்ளஸ் போனஸாக ஒரு பாயிண்ட் கூட இந்த வீடியோவில் சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறோம். மற்றவங்க யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கேரக்டரை ப்ரெயின் பண்ணும். எனக்கு முன்னாடியே தெரியும் அவனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு. அதே இது அந்த தப்பை நம்ம பண்ணோன்னா சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணும். என்னோட சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன். உதாரணத்துக்கு இப்போ மற்றவங்க யாராவது வேலை ஒழுங்காக பண்ணலைன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் சோம்பேறி, ஒழுங்காக வேலை பண்ண மாட்டான்னு. அதே இது நம்ம வேலை ஒழுங்காக செய்யலைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வேலை ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லுவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன, நம்ம இப்போ ஒரு கூட்டம் சேரும்போது நம்மளோட பிரெயின் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுறோன்னா அந்த டைமில் அதை நம்ம 3 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து வாங்கின டிகிரியை கிழிச்சு சரியானு தோணும், பஸ்ஸை கொளுத்தன்னு தோணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட்டமாக செய்கிற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் அமைஞ்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப அலர்ட்டாக இருக்க கற்றுக்கோங்க. 3வது பாயிண்ட் என்ன, நமக்கு எங்கே சேஃப்டி அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம ரிஸ்க் எடுப்போம். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களோட காரை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இந்த காரை எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணாலும் உங்கள் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு. அந்த காரை வாங்குறவங்க எல்லாம் இது சேஃப்டியான கார் தானேன்னு கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு உதாரணத்துக்கு பைக்கு நல்லா ஸ்பீடாக ஓட்டுறவங்க அப்புறம் ஸ்லோவாக ஓட்டுறவங்க 2 கேங்கையும் கூட்டிகிட்டு வந்து ஷஃபிள் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு யாருக்கு ரொம்ப நல்லா பைக் ஓட்ட தெரியும்னு ஒரு கேள்வியை கேளுங்க. அதில் பைக்கு ஸ்பீடாக ஓட்டுறவங்க தான் கை தூக்குவாங்க. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. பைக்கு ரொம்ப நல்லா ஓட்ட தெரியறதுனால சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. போனஸ் டிப் என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்றதுக்காக போகிறீங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற பசங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் படித்து பாதியில் வெளியே வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு. அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும்.